என் அண்ணி தினமும் என்னிடம் வந்து 1 கிலோ மைசூர் பருப்பை வாங்கி வர சொல்லுவாள். ஆனால் அண்ணி அந்த பருப்பை சமைக்காமல் அப்படியே தன் படுக்கை அறைக்குள் எடுத்து செல்லும்போது நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். பின்பு அவள் வெளியே வரும்போது நொண்டி நொண்டி நடப்பாள். மேலும் பருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்றும் சொல்வாள். அப்படியானால் அண்ணி அந்த பருப்பை வைத்து என்ன செய்கிறாள்? அண்ணியின் இந்த செயல் எனக்கு விசித்திரமாக இருந்தது. ஒரு நாள் அண்ணியின் அறைக்கு உள்ளே நடக்கும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள என் தங்கையை அண்ணியின் அறையில் மறைத்து வைத்துவிட்டு நான் வெளியே காத்து கொண்டிருந்தேன். ஆனால் சிறிது நேரம் கழித்து என் தங்கையும் நொண்டியடித்து வெளியே வந்தபோது என் உயிரை போனது போல் இருந்தது. இன்று தேவி அண்ணி என்னிடம் 1 கிலோ மைசூர் பருப்பு வாங்கி வர சொல்லியிருந்தார். நான் அந்த பருப்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தவுடன் அண்ணி பையை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு அறைக்குள் சென்று விட்டார். நான் திகைத்து போனேன், அன்னிக்கு என்ன ஆனது என்று. ஆனால் அண்ணி அறைக்குள் சென்று 1/2 மணி நேரம்தான் ஆகியிருக்கும். அதற்குள் என் அண்ணனும் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து விட்டார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. நான் என் அறையில் உட்கார்ந்திருந்தேன். அண்ணனை பார்த்ததும் நான் சீக்கிரமாக எழுந்து அவர் அருகில் சென்றேன். அவர் மீது எனக்கு கவலை ஏற்பட்டது. ஆனால் அவர் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்றார். பிறகு அவர் தன் அறைக்குள் செல்ல கதவை திறக்க முயன்றபோது கதவு உள்ளே இருந்து தாளிடப்பட்டிருந்தது. இதனால் அண்ணனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் கதவை தட்டினார். ஆனால் உள்ளே இருந்து அண்ணியின் எந்த ஒரு சத்தமும் வரவில்லை. அதனால் அண்ணன் என்னை கோபத்தோடு பார்த்து, தேவி எங்கே, கதவு ஏன் உள்ளிருந்து தாளிடப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். நான் பயந்து போய், அண்ணா, அண்ணி அறைக்குள்ளே தான் இருக்காங்க, ஒருவேளை அவங்க தூங்கிட்டாங்க போல, அண்ணி ஓய்வெடுத்து கொண்டிருக்கலாம் என்றேன். ஆனாலும் அண்ணன் கதவை பலமாக தட்டி, தேவி சீக்கிரம் கதவை திற என்றார். ஆனால் அண்ணியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நான் அண்ணனின் கையை பிடித்து வெளியே வராண்டாவிற்கு அழைத்து வந்து, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் கதவை திறக்க சொல்றேன் என்றேன். இப்போது நான் பலமாக கதவை தட்ட ஆரம்பித்தேன். கூடவே, அண்ணி கதவை திறங்க, அண்ணன் ஓய்வெடுக்க வீட்டிற்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளே ஒரு அமைதி மட்டுமே இருந்தது, எந்த அசைவும் இல்லை. எனக்கு சிறிது பயமும் வர தொடங்கியது. நான் அண்ணன் அருகில் வந்து உட்கார்ந்தேன். அவருடைய முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. நான், அண்ணா, நீங்க என் அறையில் ஓய்வெடுங்க, ஒருவேளை அண்ணி தூங்கிட்டாங்க போல, நிஷாவும் தூங்கிட்டு தானே இருக்கா என்றேன். அண்ணன் தலையை இல்லை என்று அசைத்து என்னை பார்த்து, நீ இங்கிருந்து போ, நீ போய் ஓய்வெடு என்றார். ஆனால் நான் அண்ணன் அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன். சில நிமிடத்தில் அண்ணியின் அறையின் கதவு திறந்தது. அண்ணி நொண்டி கொண்டு வெளியே வர ஆரம்பித்தார். அண்ணன் கோபமாக எழுந்து அண்ணியை பார்த்து கத்தினார். அறை ஏன் உள்ளே தாளிடப்பட்டிருந்தது, உனக்கு தெரியாதா? நான் என் 2 அப்பாவி தங்கைகளை உன் பொறுப்பில் விட்டுவிட்டு வேலைக்கு வெளியே போகிறேன். நீ தினமும் இதையேதான் செய்கிறாய் போல. நீ என் தங்கைகளை உன்னுடையவர்களாகவே நினைக்கவில்லை என்றார். நான் 18 வயதுடைய மிகவும் பயந்த சுபாவம் உள்ள பெண். அண்ணனின் கோபத்தை பார்த்து நானும் பயந்து போனேன். இருந்தாலும் நான் முன்னே வந்து, அண்ணா, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அண்ணி எங்களை ஒருபோதும் வேற்று ஆட்களாக நினைத்ததில்லை. அம்மா மாதிரி எங்கள் இருவரையும் கவனித்துக் கொள்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அன்னிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அதனால் தான் தூங்கிட்டாங்க போல என்றேன். என் பேச்சை கேட்ட அண்ணன் என் தலையை தடவி விட்டு அவர் அறைக்குள் சென்றார். அண்ணியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் என்னை அணைத்து கொண்டார். அவர் என்னிடம், நன்றி ஸ்னேகா என்றார். நான், நன்றியை விடுங்க, சீக்கிரம் வாங்க அண்ணி, சமையலறைக்கு போய் பருப்பை சமைக்கலாம் என்றேன். இதனால் அண்ணி ஒரு நிமிடம் குழப்பமடைந்தார். அவர், ஸ்னேகா, நான் பருப்பை சாப்பிட்டு விட்டேன், நீ உன் அறைக்கு சென்று படி என்று சொல்லிவிட்டு அண்ணி நொண்டி அடித்துக் கொண்டே சமையலறைக்கு சென்றார். அண்ணி பருப்பை சாப்பிட்டு விட்டதாக என்னிடமே பொய் சொன்னார் என்று நான் ஆச்சரியத்துடன் அங்கே நின்றேன். ஏனென்றால் நான் என் கண்ணால் பார்த்தேன். அவர் சமைக்காத பருப்பைத்தான் தன் அறைக்குள் எடுத்து சென்றார். பிறகு ஏன் இப்படி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நான் என் அறைக்கு வந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்து கொண்டிருந்த போது நான் எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. பிறகு காலையில் பயந்து போய் திடீரென்று விழித்தேன். என்னுடன் நிஷாவும் எழுந்தாள். இப்போது நாங்கள் இருவரும் சமையலறைக்கு சென்று அன்னிக்கு உதவ ஆரம்பித்தோம். இன்று அன்னியும் எனக்கு மிகவும் பதட்டமாகவும் ஏதோ தொலைந்து போனது போலவும் தெரிந்தார். இப்போது அண்ணனும் சமையலறைக்கு வந்திருந்தார். அண்ணன் மிகவும் அமைதியாக தெரிந்தார். அவர் அண்ணியிடம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் இதுவெல்லாம் என்னுடைய பிரம்மைதான் என்று நினைத்து எல்லாவற்றையும் புறக்கணித்தேன். காலையில் சீக்கிரம் எழுந்து கல்லூரிக்கு தயாராகி அண்ணனுடன் சென்றேன். அவர் அலுவலகம் போகும் வழியில் என்னையும் தன்னுடன் அழைத்து செல்வார். நானும் நிஷாவும் ஒரே கல்லூரியில் ஒன்றாக படித்தோம். அவளுக்கு 1ஆம் ஆண்டு தேர்வு முடிந்து விட்டது. அதனால் அவளுக்கு விடுமுறை இருந்தது. நான் 2ஆம் ஆண்டில் இருந்தேன். என் தேர்வுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருந்தன.
கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வர நான் பேருந்தில் பயணம் செய்வேன். நான் வீட்டிற்கு வந்தபோது அண்ணி எனக்காக காத்திருப்பது போல இருந்தது. என்னை பார்த்தவுடன் அவர், ஸ்னேகா, சீக்கிரம் சீருடையை மாற்றிவிட்டு எனக்கு 1 கிலோ மைசூர் பருப்பை வாங்கி வந்து கொடு என்றார். பிறகு அவர் தன் அறைக்கு சென்று பணம் எடுக்க சென்றார். இப்போது அண்ணியின் நொண்டி நடையும் நின்றுவிட்டது. நான் சீக்கிரம் முகம் கை கழுவி அண்ணியின் அருகில் வந்தேன். நான் அண்ணியிடம் பணம் வாங்கி கொண்டு 1 கிலோ மைசூர் பருப்பை வாங்கி வந்தேன். இன்று நான் அண்ணியிடம் பருப்பு பொட்டணத்தை கொடுத்து, அண்ணி ப்ளீஸ் இன்னைக்கு பருப்பு சாதம் செஞ்சிடுங்க என்றேன். இதை கேட்ட என் அண்ணியின் முகத்தில் இருந்த நிறம் ஒரு கணம் மாறியது. பிறகு அவர் தலையை ஆட்டினார். பருப்பை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டார். சமைக்காத பருப்பை யார் தன் அறைக்குள் எடுத்து செல்வார்கள் என்று எனக்கு திடீரென்று விசித்திரமாக தோன்றியது. நான் இதை நினைத்து கொண்டே என் அறைக்கு வந்து படிக்க ஆரம்பித்தேன். மாலை நேரத்தில் அண்ணன் அலுவலகத்திலிருந்து வந்தார். அவர் எனக்கும் நிசாவுக்கும் சாப்பிட பொருட்களை வாங்கி வந்திருந்தார். அண்ணனின் குரலை கேட்டு அண்ணியும் தன் அறையில் இருந்து வெளியே வந்தார். ஆனால் இப்போதும் அவர் நொண்டி அடித்து நடந்தார். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலில் அண்ணியின் நொண்டி நடை நின்று விட்டது. இப்போது ஏன் மீண்டும் நொண்டி நடக்கிறார்? அண்ணியின் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஒருவேளை அண்ணனிடம் காட்டுவதற்காக நாடகம் செய்கிறாரோ என்று நினைத்தேன். ஆனால் நான் அண்ணியின் முகத்தை பார்த்தபோது அவர் மிகுந்த வேதனையில் இருப்பது தெளிவாக தெரிந்தது. நான் என் சிந்தனையை உடனே மாற்றிக்கொண்டு அண்ணியின் அருகில் சென்றேன். அவர் காலில் என்ன ஆனது என்று நான் அவரிடம் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் இதை கேட்டதும் அவர் அமைதியாகிவிட்டார். அண்ணனுக்கு மிகவும் பசியாக இருந்தது. அதனால் அண்ணி வேகமாக சமையலறைக்கு சென்றார். நான் அடிக்கடி சமையலறையில் அண்ணிக்கு உதவி செய்வேன். இன்றும் நான் அவருக்கு உதவ சமையலறைக்கு சென்றேன். நான், அண்ணி, பருப்பு சாதத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன், ரொம்ப பசியா இருக்கு என்றேன். அண்ணி என்னை தடுமாற்றமான கண்களால் பார்த்தார். இன்று நான் வீட்டில் உருளைக்கிழங்கு குழம்பு செய்திருக்கிறேன். பருப்பை நான் எப்போதோ சாப்பிட்டு விட்டேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்றார். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். உடனே என் மனம் உடைந்து நான் எல்லா வேலையையும் போட்டுவிட்டு என் அறைக்கு வந்து விட்டேன். நான் என்னுடைய பல சிந்தனைகளில் மூழ்கியிருந்தேன். ஆனால் நிசாவை பார்த்து நான் திடுக்கிட்டேன். ஏனென்றால் அவள் தன் பழைய 1ஆம் ஆண்டு புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நான் அவளிடம், படிக்கும் நாட்களில் நீ படிக்காமல் தப்பித்தாய், இப்போது இந்த படிப்பால் என்ன பயன் என்றேன். நான் நிசாவிடமிருந்து புத்தகங்களை பிடுங்க கை நீட்டிய போது அவள் என் கையை தட்டி விட்டாள். அவள் கோபமாக, ஒரு தடவையாவது என்னை நிம்மதியாக இருக்க விடு, எப்போதும் என் அம்மாவாக இருக்க முயற்சிக்காதே, நீ என்னை விட வெறும் 2 வயதுதான் பெரியவள், 20 வயது இல்லை, என் எல்லா விஷயங்களிலும் ஏன் தலையிடுகிறாய் என்றாள். நிசாவிடமிருந்து இப்படிப்பட்ட நடத்தையை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நிசா என்னிடம் இதுவரை இந்த மாதிரி பேசியதே இல்லை. நான் அவளை விட்டுவிட்டு அண்ணன் அருகில் வந்து உட்கார்ந்தேன். அண்ணன் என் படிப்பை பற்றி கேட்க ஆரம்பித்தார். ஆனால் என் முழு கவனமும் அண்ணியின் காலில் தான் இருந்தது. இப்போது அண்ணி அண்ணன் முன் அதிகமாக வருவதை தவிர்த்தார். நொண்டி நடக்காமல் இருக்க மிகவும் கஷ்டப்பட்டார். நான் கவலையில் ஆழ்ந்திருப்பதை கண்ட அண்ணன் கவலைக்கான காரணத்தை கேட்க ஆரம்பித்தார். நான் எதுவும் யோசிக்காமல், நிசா என்னிடம் மரியாதையின்றி நடந்து கொண்டாள் என்று அண்ணனிடம் சொன்னேன். இதை கேட்ட அண்ணன் ஆச்சரியப்பட்டார். பிறகு அவர் நிசாவை சத்தமாக கூப்பிட்டு வெளியே வர சொன்னார். அவர், நீ ஏன் எப்போதும் அறையிலேயே இருக்கிறாய், வெளியே வந்து எங்களுடன் ஏன் உட்கார மாட்டாய் என்றார். அண்ணனின் வார்த்தைகள் அவர் வாயிலேயே இருந்தன. ஆனால் அதற்குள் நிசா சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டாள். அவள், அப்பா, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டீர்கள், ஆனால் இங்கே என்னை அலைந்து திரிய விட்டு விட்டீர்கள். அண்ணன் அறையில் இருக்காதே என்கிறார், அண்ணி வீட்டு காரியங்களில் உதவி செய்ய என்கிறார், எனக்கு எல்லாருமே எதிரியாக இருக்கிறார்கள் என்றாள். நிசாவின் நிலையை பார்த்த அண்ணன் ஆச்சரியப்பட்டார். பிறகு அண்ணன் எழுந்து நிசாவை பிடித்து, நிசா, உனக்கு தெரியாதா, நான் உன்னை ஒருபோதும் என் தங்கையாக நினைக்கவில்லை, எப்போதும் என் மகளாகவே நினைத்தேன். பிறகு ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாய் என்றார். நிசா எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். நாங்களும் எல்லோரும் கவலையடைந்தோம். பிறகு திடீரென்று அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு எங்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அண்ணன் அண்ணியை கூப்பிட்டு, தேவி, இப்போதெல்லாம் நிசா வீட்டில் தானே இருக்கிறாள், அவள் ஏன் இவ்வளவு எரிச்சலுடன் இருக்கிறாள் என்றார். இதை கேட்டதும் அண்ணியின் முகம் திடீரென்று வெள்ளையாகி போனது. அவர் மிகவும் பயந்தவராக தெரிந்தார். அவர், சுனில், நிசா எப்போதும் அறையிலேயே உட்கார்ந்திருக்கிறாள், அதனால் நான் 1-2 முறை வீட்டு காரியங்களில் கொஞ்சம் எனக்கு உதவி செய் என்று அவளிடம் சொன்னேன். ஒருவேளை என் பேச்சு அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம் என்றார். அண்ணன் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அண்ணி எங்களிடமிருந்து எதையோ மறைப்பது போல் எனக்கு ஏன் தோன்றியது என்று தெரியவில்லை. விஷயம் அது மட்டுமல்ல, வேறு ஏதோ குழப்பம் நிச்சயம் இருந்தது. அடுத்த நாள் அண்ணன் எங்கள் அறைக்கு ஒரு டிவி வாங்கி வந்தார். நல்ல திரைப்படங்கள், புத்தகங்கள், நாவல்கள் எல்லாம் வாங்கி வந்து நிசாவின் கையில் கொடுத்தார். அண்ணன், இனிமேல் நீ வீட்டில் சலிப்படை மாட்டாய் என்றார்.
பிறகு கேரம் போர்டை அண்ணியின் கையில் கொடுத்து, தேவி, நீயும் சினேகாவும் கேரம் விளையாடுங்கள் என்றார். இதை பார்த்து அண்ணியும் புன்னகைத்தார். நான் அறைக்குள் வந்தபோது நிஷா மிகவும் உற்சாகமாக தெரிந்தாள். சினேகா, நான் நாள் முழுவதும் படங்கள் பார்த்து கொண்டிருப்பேன், நீ படிப்பில் கவனம் செலுத்து என்றாள். அண்ணன் நிஷாவுக்காக குழந்தைகள் படங்களையும் வாங்கி வந்திருந்தார். நான் இரவு அதிக நேரம் விழித்திருந்து படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் படித்துக் கொண்டிருந்த போது அண்ணி தன் அறையிலிருந்து வெளியேறுவதை பார்த்தேன். அவர் ரகசியமாக வேகமாக நடந்து மொட்டை மாடிக்கு சென்றார். இவ்வளவு இரவில் மொட்டை மாடிக்கு எதற்காக சென்றார் என்று தெரியவில்லை. இதனால் நான் மிகவும் கவலை அடைந்தேன். படிப்பு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் வெளியே பார்த்து கொண்டே இருந்தேன். சுமார் 1 மணி நேரம் மொட்டை மாடியில் இருந்து விட்டு அண்ணி தன் அறைக்கு திரும்பி சென்றார். உண்மையில் என்னதான் நடக்கிறது? நான் இந்த கவலையில் மூழ்கி கொண்டிருந்தேன். அதனால் என் மனம் படிப்பில் ஈடுபடவில்லை. அடுத்த நாள் நான் கல்லூரியில் இருந்து திரும்பியவுடன் அண்ணி என்னிடம் பணத்தை கொடுத்து மீண்டும் என்னிடம் 1 கிலோ மைசூர் பருப்பை வாங்கி வர சொன்னார். நான் உடைமாற்ற அறைக்குள் சென்றபோது நிஷா மீண்டும் 1ஆம் ஆண்டு புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து திகைத்து போனேன். என்னை பார்த்தவுடன் அவள் திடுக்கிட்டாள். அந்த புத்தகத்துடன் வேகமாக அறையிலிருந்து வெளியே சென்றாள். நான் முதலில் அன்னிக்கான பருப்பை கொண்டு வந்து கொடுப்போம், பிறகு நிஷாவை சமாளிக்கலாம் என்று நினைத்தேன். நான் பருப்பை வாங்கி வந்தேன். அண்ணி என்னிடமிருந்து பருப்பு பையை வாங்கி கொண்டார். என்னிடம் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று விட்டார். உள்ளே கதவை தாளிட்டு கொண்டார். நான் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு நிஷாவின் நிலையை அறிய அறைக்குள் சென்றபோது அவள் என்னிடம், சினேகா, நீ அன்னிக்கு தினமும் இந்த பருப்பை வாங்கி வந்து கொடுக்காதே என்றாள். அவள் ஏன் திடீரென்று இப்படி சொல்கிறாள் என்பதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவளிடம், ஏன், என்ன ஆச்சு என்று கேட்டேன். நிஷா வேகமாக எழுந்து என் அருகில் வந்து என் காதில் ஒரு விஷயத்தை சொன்னாள். அதை கேட்டதும் என் தலை சுற்றியது. நிஷாவின் பேச்சை என்னால் பொய் என்றும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவள் நாள் முழுவதும் வீட்டில்தான் இருந்தாள். அன்னியின் ஒவ்வொரு வேலையை பற்றியும் அவளுக்கு சரியாக தெரியும். நான் நிஷாவிடம் சத்தியம் செய்து இப்போதைக்கு இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினேன். நானே இந்த விஷயத்தை முழுமையாக விசாரிக்க நினைத்தேன். உண்மை வெளியே வந்த பிறகு ஒரு முடிவெடுக்கலாம். நான் படிக்க உட்கார்ந்தேன். நிஷா மாடிக்கு சென்று விட்டாள். என் மனம் படிப்பில் சுத்தமாக ஈடுபடவில்லை. அன்னியின் காரணமாக நான் மிகவும் கவலை அடைந்தேன். இந்த இருவரும் மிகவும் விசித்திரமான செயல்களை செய்து கொண்டிருந்தனர். நான் என் சிந்தனைகளில் மூழ்கி இருந்தேன். அப்போது அண்ணி அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் நொண்டி அடித்து நடந்தார். பருப்பில் ஏதோ கருப்பு இருப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் அண்ணியிடம், அண்ணி, பருப்பு எங்கே என்று கேட்டேன். அண்ணி, நான் அதை சாப்பிட்டு விட்டேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்றார். இதை கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். பிறகு அண்ணி நொண்டி நொண்டி நடந்து வீட்டு காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று திரும்பி நிஷா எங்கே என்று கேட்டார். அவள் மொட்டை மாடிக்கு சென்றிருப்பதாக நான் அவரிடம் சொன்னேன். இதை கேட்ட அண்ணியின் முகத்தில் இருந்த நிறம் திடீரென மறைந்தது. அவர் நொண்டி அடித்து மொட்டை மாடிக்கு செல்ல ஆரம்பித்தார். நான் தலையை ஆட்டிவிட்டு என் புத்தகத்தை எடுத்தேன். இவர்கள் இருவருமே பைத்தியக்காரர்கள். என்னையும் பைத்தியமாக்கி கொண்டிருந்தார்கள். இப்போதும் என் மனம் படிப்பில் ஈடுபடவில்லை. அண்ணி மொட்டை மாடிக்கு சென்று ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. நான் கூட அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து மாடிக்கு சென்றேன். படிக்கட்டுகளில் ஏறும்போதே அண்ணியின் குரலை என்னால் எளிதாக கேட்க முடிந்தது. அண்ணி நிஷாவை ரொம்ப மோசமாக திட்டிக் கொண்டிருந்தார். நிஷாவின் அழுகை சத்தமும் கேட்டது. என் தங்கையை பற்றி நினைத்து என் மனம் உடைந்தது. நான் மொட்டை மாடிக்கு வந்தபோது அண்ணி என்னை பார்த்து பயந்து விட்டார். அவர் நிஷாவை கட்டி அணைத்து அன்புடன், நீ உன் அண்ணியுடன் கேரம் விளையாட மாட்டாயா என்றார். நிஷாவும் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக புன்னகைக்க முயற்சி செய்தாள். நான் அவர்கள் இருவரையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். நான் நிஷாவின் கையை பிடித்து அவளை இழுத்து கொண்டு கீழே வந்தேன். அவளை அறைக்குள் அழைத்து வந்து, அண்ணி ஏன் உன்னை திட்டினாங்க என்று கேட்டேன். நிஷா பயந்து போய், இல்லையே, அண்ணி ஏன் என்னை திட்டணும், அவங்க என் மேல ரொம்ப அன்பாக இருப்பாங்க என்றாள். நான் ஏதோ யோசித்து அமைதியாகிவிட்டேன். நிஷா, எனக்கு உன் உதவி தேவை. நான் அண்ணியின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று நீ என்னிடம் சொன்னது உன் பிரம்மையாக இருக்கலாம். ஆனால் நீ எனக்கு உண்மையான ஆதாரம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாளைக்கு நான் அன்னிக்கு பருப்பு வாங்கி வந்து கொடுக்கும்போது நீ அவங்க அறையின் உள்ளே ஒளிந்திருந்து அவங்க எப்படி பருப்பு சாப்பிட்றாங்க, அப்புறம் ஏன் நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாரு என்றேன். என் பேச்சை கேட்ட நிஷா திடீரென்று புன்னகைத்தாள். அவள், சினேகா, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றாள். அடுத்த நாள் கல்லூரியிலிருந்து திரும்பும்போது என் மனதில் எல்லா திட்டத்தையும் திட்டமிட்டு வந்தேன். வீட்டிற்கு வந்தவுடன் அண்ணி எனக்காக காத்திருப்பதை கண்டேன். அவர், சினேகா, சீக்கிரம் பருப்பு வாங்கி வந்து கொடு என்றார். நான் முகம் கழுவ அறைக்குள் சென்றேன். நிஷாவிடம் நான் அண்ணியை சத்தமாக அழைத்தவுடன் அவள் அவர் அறைக்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வைத்தேன். அவள் சம்மதித்தாள். நான் அண்ணியை சத்தமாக அழைத்து, அண்ணி,
பருப்பு இப்போ விலை அதிகமாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் என்றேன். அண்ணி புன்னகைத்து, அப்படியானால் என்ன, நான் இப்போதே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றார். அதற்குள் நிசா அண்ணியின் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள். நான் பருப்பை வாங்கி வந்தேன். அண்ணி மகிழ்ச்சியுடன் அந்த பருப்பை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டார். நான் வெளியே வராண்டாவில் பதட்டத்துடன் சுற்றி கொண்டிருந்தேன். 1 மணி நேரம் கழித்து அண்ணியின் அறை கதவு திறந்தது. அவர் நொண்டி அடித்து அறையிலிருந்து வெளியே வந்தார். பிறகு அண்ணி சமையலறைக்கு சென்றபோது நிசாவும் அவர் அறையிலிருந்து வெளியே வந்தாள். இதை பார்த்து நான் திகைத்து போனேன். ஏனென்றால் இப்போது நிசாவும் நொண்டி அடித்து நடந்து கொண்டிருந்தாள். நான் நிசாவின் கையை பிடித்து, சீக்கிரமாக நிசா, உனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லு என்று கேட்டேன். நிசா மிகவும் கவலையடைந்தவளாக தெரிந்தாள். அவள், அக்கா, அண்ணி நம்மிடம் மறைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியே போறாங்கன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா நீ என் பேச்சை நம்பல. அவங்க அறையின் ரகசிய கிணறு ரொம்ப சின்னது. அதிலிருந்து வெளியே வரும்போது காலில் நல்லாவே அடிபடுகிறது. அதனால்தான் அண்ணி நொண்டி அடித்து நடக்கிறாங்க. நானும் அந்த கிணறு வழியா வெளியே வந்து அண்ணியை பின்தொடர விரும்பினேன். ஆனா இந்த அடியின் காரணமாக நான் திரும்பி வந்து விட்டேன் என்றாள். நான் நிசாவிடம் சத்தியம் செய்து இந்த விஷயத்தை பற்றி அண்ணனிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூறினேன். அவள், நான் என்ன பைத்தியக்காரியா, அண்ணனோட வீட்டை நான் ஏன் கலைக்க நினைக்கணும் என்றாள். நான் நிசாவிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்து, நீ இதை படி என்றேன். அவளுடைய சின்ன மனதை நான் வேறு பக்கம் திருப்ப விரும்பினேன். ஆனால் நானே இந்த குழப்பத்தில் சிக்கி கொண்டேன். அண்ணியை பற்றி அண்ணனிடம் எப்படி சொல்வது? அண்ணி எங்களுடன் ரொம்ப நல்லாத்தான் இருந்தார். ஆனால் இப்போது அவர் என் அண்ணனுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தார். இந்த விஷயங்களையே நினைத்து கொண்டிருந்த போது நான் தூங்கிவிட்டேன். நான் எவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று தெரியவில்லை. அண்ணனின் கத்தலும் அலறலும் கேட்டபோது நான் பயந்து போய் எழுந்தேன். என் உயிரே போனது போல் இருந்தது. நான் ஓடி சென்று வராண்டாவிற்கு போனேன். அங்கு அண்ணன், அண்ணி, நிசா ஆகியோரை பார்த்தேன். நிசா அண்ணியின் உண்மையை அண்ணனிடம் சொல்லிவிட்டாள். அதனால் தான் அவர் அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்று நினைத்தேன். என்னை பார்த்த அண்ணன் கோபமாக, ஸ்னேகா, நான் உன்னை ரொம்ப புத்திசாலியா நினைச்சேன். ஆனால் உன்னால கூட இவளை சமாளிக்க முடியலை என்றார். அண்ணனின் சைகை நிசாவின் பக்கம் இருந்தது. நான் சீக்கிரமாக முன்னே சென்று, அண்ணா, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அண்ணனின் கண்களில் கண்ணீர் வந்தது. யார் மொட்டை மாடியில இருந்தாங்கன்னு நிசா கிட்ட கேட்டு எனக்கு சொல்லு. அவளை சந்திக்க யார் வந்தாங்க என்றார். நான் உடனே பயந்து விட்டேன். நான் வேகமாக இல்லை என்று தலையை அசைத்தேன். நான், அண்ணா, நம்ம நிசா அப்படி இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது அண்ணியும் முன்னே வந்து, சுனில், ஆதாரம் இல்லாம இவ்வளவு கோபப்படாதீங்க. நிசா குழந்தைதான், திருந்திடுவா என்றார். அண்ணன் இப்போது அண்ணியை உற்று பார்த்தார். அண்ணன் சொன்னார், திருமணம் ஆவதற்கு முதல் நாளே நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன். இந்த 2 பெண்களும் என் தங்கைகள் மட்டுமல்ல, நான் இவர்களை என் மகள்களாகவும் நினைக்கிறேன். நீ அம்மாவாக இருந்து இவர்களை வளர்க்க வேண்டும். ஆனால் நீ இவர்களை இப்படிதான் வளர்த்திருக்கிறாயா என்றார். நான் நிசாவின் கையை பிடித்து அவளை என் அறைக்கு அழைத்து சென்றேன். நான் நிசாவிடம், உண்மை என்னன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடு என்றேன். அவள் அழுது கொண்டே, அண்ணி நம்ம இருவரும் அவங்க கணவரோட வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தான் அவங்க இதெல்லாம் செஞ்சு நம்மை நம் அண்ணனோட கண்ணுக்கு முன்னால கீழ்த்தரமாக்க விரும்புறாங்க என்றாள். நான், நீ கவலைப்படாதே, நமக்கு குழி தோண்டியவங்க அவங்களே அதில் விழுந்துடுவாங்க என்றேன். அடுத்த நாள் நான் அண்ணனுடன் கல்லூரிக்கு போக ஆரம்பித்தேன். அண்ணன் மிகவும் அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. நான் அண்ணனிடம், அண்ணா, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல அரை நாள் லீவு எடுத்து என்னை காலையிலிருந்து கூட்டிட்டு வரணும். நான் ஒரு உண்மையை உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன் என்றேன். அண்ணன் எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விட்டார். ஆனால் அவர் எனக்கு செய்த பெரிய உதவியாக அவர் என்னை மதியமே கூட்டிட்டு வர வந்தார். நான் அவரிடம், நான் சைகை செய்யும் வரை அவர் வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் வீட்டிற்குள் சென்றவுடன் அண்ணி பருப்புக்கு ஆர்டர் கொடுத்து விட்டார். சிறிது நேரம் கழித்து நான் பருப்பு வாங்க வெளியே வந்தபோது அண்ணன் முன்னே வந்து, எங்கே போற என்றார். நான், அண்ணா, நீங்க அமைதியா இருங்க, இன்னைக்கு உண்மை உங்க முன்னாடி வரும் என்றேன். நான் பருப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றேன். அண்ணி என் கையில் இருந்து பருப்பு பையை வாங்கி கொண்டு அறைக்குள் சென்று விட்டார். நான் இந்த நேரத்துக்காக தான் காத்திருந்தேன். நான் சீக்கிரமாக வீட்டிலிருந்து வெளியே வந்து அண்ணனை என்னுடன் வீட்டிற்குள் அழைத்து சென்றேன். நான், அண்ணா, நீங்க உங்க ரூம் கதவை திறங்க என்றேன். அண்ணனிடம் ஒரு கட்டர் இருந்தது. அதன் மூலம் அவர் அறையின் கதவை திறந்தார். நாங்கள் உள்ளே நுழைந்த போது அண்ணி அறைக்குள் இல்லை. அவர் அறையின் ரகசிய கிணறு திறந்திருந்தது. அண்ணன் அந்த கிணறு வழியே உள்ளே பார்த்தபோது அண்ணி வேகமாக எங்கோ போவது தெரிந்தது. அண்ணனும் அந்த கிணறு வழியே குதித்தார். நானும் நிசாவும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிணறு வழியே இறங்கினோம். நாங்கள் மூவரும் அண்ணியை பின்தொடர்ந்து தூரத்தில் இருந்த ஒரு வெறிச்சொடிய இடத்திற்கு சென்றோம். அங்கு ஒரு பாபாவின் வீடு இருந்தது. அங்கு மக்கள் தாயத்து வாங்குவதற்காக வருவார்கள்.
வேகமாக நடந்து கொண்டிருந்த அண்ணி திடீரென்று திரும்பி பார்த்தபோது எங்கள் மூவரையும் பார்த்தவுடன் அவர் முகத்தில் இருந்த நிறம் மறைந்தது. அண்ணன் முன்னே சென்று அண்ணியின் கையை பிடித்து அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அண்ணனின் கோபம் மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அவர் அண்ணியிடம், தேவி, இன்று நான் என் கண்ணால் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். அதனால் நீ பொய் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையை என்னிடம் சொல்லு என்றார். அப்போது அண்ணி, சுனில், கடவுளுக்கு தெரியும், நான் உங்க இந்த 2 தங்கைகளையும் என் மகள்களைப் போலதான் நினைத்தேன். ஆனா இவங்க காரணமாக என் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நான் இவங்களை சரியா பார்த்து கொள்ளவில்லை என்று நீங்க நினைச்சீங்க. இவங்க காரணமாக நீங்கள் என்னை கூட 2 வார்த்தை பேசினீர்கள். அப்போது ஒருவேளை நீங்கள் என் மீது அன்பு வைக்கவில்லை என்று எனக்கு ஒரு பிரம்மை வந்துவிட்டது. நீங்கள் வேறு ஒருவர் மீது காதல் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் என்னை விவாகரத்து செய்து விடுவீங்கன்னு கூட தோணிச்சு. அதனால் நான் என் அக்காவிடம், என் கணவர் என்னையே சுற்றி வர வேண்டும், அவரது முழு அன்பையும் எனக்கே கொடுக்க வேண்டும், இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டேன். அப்போது அவள், ஒரு பாபா இருக்கிறார், அவரோட மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதுல உன் கணவன் உன் கைக்குள்ள வந்துடுவாருன்னு சொன்னாங்க. அதனால் தான் நான் உங்கள் எல்லோரிடமிருந்தும் மறைத்து கொண்டு அவருடைய சபைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த பாபா முழு 30 நாட்களுக்கு 1 கிலோ மைசூர் பருப்பின் மீது மந்திரம் பிரயோகிக்க வேண்டும், பின்பு அதே பருப்பை ஆற்றங்கரையில் எரிந்துவிட வேண்டும் என்று சொன்னார். நான் இதையெல்லாம் செய்து கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆகியிருந்தது. நீங்கள் இருவரும் போன பிறகு நான் அதே மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அதனால் நிசா மீது என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. என் காரணமாகத்தான் இந்த தவறு நடந்துவிட்டது. நிசா நம் பகுதியில் உள்ள ஒரு ஊர் சுற்றும் பையன் ரவியுடன் காதல் கொண்டாள். அவங்க 2 பேருக்கும் இடையில கடித பரிமாற்றம் ஆரம்பித்து விட்டது. நிசா மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட நான் நடுராத்திரியில் எழுந்து மாடிக்கு சென்றேன். அப்போது ரவியின் கடிதம் என் கண்ணில் பட்டது. அதில் அவன் நிசாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து எழுதியிருந்தான். நான் அந்த கடிதத்தை நிசாவுக்கு காட்டி, உன் உண்மையை நான் அண்ணாவிடம் சொல்லிவிடுவேன், அதனால நேரம் இருக்கும்போதே திருந்திக்கோ என்று சொன்னேன். ஆனால் நிசா என்னையே தன் எதிரியாக நினைக்க ஆரம்பித்தாள். என்னை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தாள். ஆனால் 30 நாட்களுக்கு பிறகு இந்த சடங்கு முடிந்துவிடும், என் வேண்டுதலும் நிறைவேறிவிடும் என்று நான் உறுதியாக நம்பியிருந்தேன். இதற்கு பிறகு நான் நிசாவிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வேன், அவளை சரியாக கவனித்துக் கொள்வேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த விரதம் நிறைவேறுவதற்கு முன்பே நீங்கள் என் ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நிசாவை கவனித்துக் கொள்ள என்னால் முடியவில்லை என்றார். இப்போது நான் நிசாவை பார்த்தேன். அவள் வெட்கத்தால் தலை குனிந்து நின்றாள். அண்ணன் முன்னே வந்து நிசாவின் தலையை தடவி விட்டு, நிசா, ரவி நல்ல பையனாக இருந்திருந்தால் நானே அவனுடன் உன் திருமணத்தை நடத்தி வைத்திருப்பேன். ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பகுதியில் உள்ள ஒவ்வொரு பெண் மீதும் அவனுக்கு கண் இருக்கிறது என்றார். இதை கேட்டு நிசா அழ ஆரம்பித்தாள். அவள், அண்ணா, நம் வீட்டில் வெறுமையும் தனிமையும் இருந்துச்சு, அதனால் தான் நான் இந்த தவறான பாதைக்கு வந்துவிட்டேன். இல்லைனா எனக்கு ரவி மீது எந்த விருப்பமும் இல்லை என்றாள். அண்ணன் புன்னகைத்தார். அவர் தலையிலிருந்து ஒரு பெரிய சுமை இறங்கியது போல இருந்தது. பிறகு அவர் எங்கள் இருவரையும் அறைக்குள் அனுப்பிவிட்டார். அவர் அண்ணியிடம் பேச போகிறார். அவர் எங்கள் முன்னால் அண்ணியை ஒருபோதும் திட்டமாட்டார். நான், அண்ணா, நீங்கள் அண்ணியை எதுவும் சொல்லாதீங்க, அவங்க எங்களுக்கு அம்மா மாதிரி என்றேன். அண்ணி அழுது கொண்டே எங்கள் இருவரையும் கட்டி அணைத்து கொண்டார். நிசாவை பார்த்து, நான் இனிமேல் உன்னை வெறுமையாக உணர வைக்க விடமாட்டேன், எப்போதும் உன்னுடனே இருப்பேன் என்றார். அண்ணனும் அண்ணியை பார்த்து, இனிமேல் நானும் உன்னுடன் அதிக நேரம் செலவிடுவேன் என்றார். இதை கேட்ட அண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மீண்டும் எங்கள் வீட்டில் அன்பான மகிழ்ச்சியான சூழல் உருவானது. அண்ணி எங்கள் இருவருடனும் கலகலப்பாக பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக், ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.